இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலும் நற்செய்தி ஜெப ஊழியங்கள் வாயிலாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயு 21:22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபத்துல எவையெல்லாம் கேட்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்துல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். விசுவாசம் என்பது காணப்படுகிற உறுதியா இருக்குது. ஆகவே விசுவாசம் நமக்குள்ள குறைந்து போகாதபடி கர்த்தரிடத்துல நம்ம காத்திருக்க வேணும். நாம் விண்ணப்பம் பண்ணினோம்னா கட்டாயம் அவர் அது அவருக்கு உண்மையிலே சித்தமான காரியமா இருந்தா நம்மளோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எவையெல்லாம் அன்னாள் பாருங்க, தனக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தோட கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணி அவ அழுது மனம் கசந்து தேவனிடத்துல ஊற்றின போது அந்த நிமிஷமே தேவனானவர் என்ன பண்றாரு, அவளுக்கு கர்ப்பத்தை உண்டாக பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அதே மாதிரியே ஒரு எசேக்கியா ராஜா பாருங்க, என்ன எதிரியான ராஜா தன்னோட பண்டகசாலையை திறந்து விட்ட போது கர்த்தர் அதுக்கு அருவருப்பா இருந்ததுனால ஒரு தீர்க்கதரிசி நிமித்தம் நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி கண்டிச்ச போது கூட அவன் என்ன பண்றான், அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அவன் என்ன பண்றான், மனம் கசந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபிக்கிறான். அதன் நிமித்தம் அவனோட ஆயுசை கூட்டி கொடுத்தார். அப்படியாய் கூட நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்துல ஜெபத்துல எவையெல்லாம் கேட்கிறோமோ அவை எல்லாத்தையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கையில விசுவாசம் உள்ளமா இதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி ஆய்கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோட இருதயத்திலும் நீண்ட நாட்களாய் ஜெபம் பண்ணி விசுவாசமாய் கேட்கிற எல்லா காரியங்கள் நடக்கும்படியாய் கூட இயேசு கிறிஸ்து உதவி செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா, உடைய பிள்ளைகளை விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் ஆக்கும்படி விசுவாசம் உள்ளவர்களாய் எதை ஜெபத்திலே கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நிச்சயமா எங்களுக்கு கொடுத்த வாக்கிற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென்.